வராகி மாலை வந்து நான் சிறு வயசுல இருந்து படிச்சுக்கிட்டு வர்றது. அடேங்கப்பா. இன்னொன்னு எங்களுக்கு வராகி மாலை பாட்டுனா டக்குனு தஞ்சமுன் பாதம் சரணாகதி எனவே சார்ந்தவர் மேல் வஞ்சனை பில்லி கொடி தேவல் சூரியங்கள் வைத்த வேறே நெஞ்சம் பிளந்து நனக்குடல் வாங்கி நெருப்பினில் இட்டு அஞ்சக்கரங்கொண்டு அறுப்பாய் திரிபுரத்து ஆனந்திய யாராயில் நமக்கு வினை செய்யன் அவருடலும் கூறாகும் வாழுக்கிற இடுவாள் கொன்றை வேணியரன் சீரார் மகடத்தடியினை போற்றும் திரைபுரையால் வராகி வந்து குடியிருந்தால் எம்மை வாழ் மிக்கவே. இப்படியே இந்த பாட்டெல்லாம் நாங்க சிறு வயசுல படிச்சது மனப்பாடமா கண்ணை முடிக்கிட்டு கட கட கடன்னு சொல்லுவோம். இருகுலை ஓமளம் தாழ் புஷ்பராகம்னு முதல்ல ஆரம்பிக்கும். அவளுடைய அழகை வர்ணிக்கிற பாட்டு. அதுல இருந்து இப்படி வரும் 40 பாட்டு. அது எனக்கு பிறந்ததுல இருந்து, நான் ஆஸ்பத்திரியில இருந்து என்னை தூக்கிட்டு வந்ததுல இருந்து இந்த பாட்டு தான் எனக்கு காதுல விழுந்திருக்கும். அந்த மாதிரி கேட்டு வளர்ந்தனால வராகிய வணங்குறதுல வந்து பொதுவா பெண்கள் வராகிய வணங்கக்கூடாது, குடும்பத்துல வச்சு வணங்கக்கூடாது, இதெல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா வராகிக்குரிய அந்த ஆக்ரோஷமான குணங்கள் வந்துடும். ஏன்னா வராகி வெற்றி தரக்கூடியவள். அவ நம்ம வீட்டுல இருக்கும் போது நம்ம யார் கூடயும் சண்டை போடலாம், எவன்ட்டையும் மோதலாம், நமக்கு வெற்றி தான் தருவா அப்படின்ட்டு நம்ம வந்து கொஞ்சம் அராஜகமா வன்முறையா இருந்துடக்கூடாது. அந்த தெனாவட்டு வரக்கூடாதுன்றதுக்காகத்தான் வராகிய வீட்டுல வச்சு கும்பிடக்கூடாதுன்னு சொல்றது. சிவனும் பார்வதியும் இருக்கிறத வைக்கணும், முருகனும் வள்ளி தெய்வானையும் இருக்கிறத வைக்கணும். அப்படி குடும்பஸ்தரா இருக்கிற படத்தை வீட்டுல வைக்கணும். காளி வராகி எல்லாம் அனுமாரு இதெல்லாம் வீட்டுல வச்சு கும்பிடக்கூடாது. ஐயப்பன் பிரம்மச்சாரி அதெல்லாம் வீட்டுல வைக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு காரணம், அந்த கேரக்டர் நம்மகிட்ட ரிஃப்ளெக்ட் ஆகும். நம்ம தான் அந்த சாமிக்கு அந்த கேரக்டரை ஏத்தி இருக்கோம். நம்ம உருவேத்தி தான் எல்லாரையும் நம்ப வச்சிருக்கோம். இப்படிப்பட்ட காளினா இப்படிப்பட்டவள்னு. அப்ப நம்ம மனசுல அதுதான் இருக்கும். அப்ப காளியை பார்க்க நமக்குள்ளேயும் அந்த ஒரு வீராவேசம் கிளம்பும். அதே மாதிரி நம்ம போற இடத்துல எல்லாம் நான் யாரு தெரியுமா அப்படின்ட்டு, நான் வராகி உபாசகி, என் முன்னாடி நின்னா நீ தோத்து போயிருவ அப்படின்னு இயற்கையாவே மனசுக்குள்ள ஒரு தெனாவிட்டு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அது நம்முடைய கேரக்டர் ஸ்பாயில் பண்ணிடும். பெரிய அடங்காப்படாரி அப்படின்னு. அதுக்காகத்தான் வராகி உபாசனை எல்லாம் கூடாதுன்னு அந்த காலத்துல சொல்லி வச்சாங்க. ஆனா வராகியை கும்பிட்டா உங்களுக்கு துரோகம் பண்ணவங்க, உங்களை ஏமாத்தினவங்க, உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு கொடுக்காம இவன் என்ன பண்ணிடுவேன், கோர்ட்டுக்கு போனா போட்டும் பார்த்துக்கலாம், நம்ம வந்து ஸ்டே வாங்கிக்கலாம், அப்படி இப்படின்னா ஆதாரமா இருக்குது அப்படின்னு நினைச்சு எகத்தாளமா இருக்கிறவங்கலாம் ஒண்ணு அவங்க போவாங்க, அல்லது அவங்க குடும்ப வாரிசு இல்லாம போயிடும், அல்லது அவங்க கண்ணு முன்னாடி அவங்க பிள்ளைங்க. இந்த 3 பனிஷ்மெண்ட்டும் நடக்கும்.